Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கியரை மாற்றும் போது கியர் ஸ்கிப் பண்ணலாமா? அதாவது நீங்கள் செகண்டில் இருந்து டேரெக்டாக ஃபோர்த்துக்கோ இல்லை ஃபோர்த்தில் இருந்து டேரெக்டாக செகண்டுக்கோ இந்த மாதிரி நடுவில் ஒரு கியரை விட்டுட்டு நம்ம கியர் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்பில் வந்து ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், அதில் வந்து பூட்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களோட காரோட ஸ்பேர் பார்ட்ஸை நீங்களே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கடையில் போய் நமக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காரோட வைப்பர் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம சர்வீஸ் சென்டரில் போயிட்டு கொடுத்து எக்ஸஸாக மணி கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து மாற்றுறோம், ரைட்? பட் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்ல வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்கள் காரோட மேக்கு, உங்கள் காரோட இயர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் காமிக்குது. அப்போ வைப்பருங்கிறது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அந்த வைப்பர் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். மொபைல் இருந்தே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம், ரைட்? ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் உட்கார்ந்தபடியே உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, தேவையான அக்சசரிஸு எல்லாமே வந்து ஈவன் டயர் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும், ரைட்? இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எந்தெந்த காருக்குலாம் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லேர்னிங்காகவும் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து, இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்க, ரைட்? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காரில் இருக்கிற கியர் பாக்ஸு இந்த மாதிரி கியர் ஸ்கிப்பெல்லாம் வந்து அக்காமடேட் பண்ணுற மாதிரி தான் அந்த கியர் பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த கியரில் இருந்து எந்த கியருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், ரைட்? ஆனால் ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, உங்களோட இன்ஜினோட ஆர்பிஎம்மும் காரோட ஸ்பீடையும் நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் வந்து அந்த கியர் ஸ்கிப் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு பேர் வந்து ரிவ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? அப்போது இப்போ உதாரணத்துக்கு நான் செகண்ட் கியரில் வந்து போயிட்டுருக்கேன், என்னோட கார் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா, அப்போ போய் தேர்டை விட்டுட்டு நீங்கள் ஃபோர்த்துக்கு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு கியருக்கும் ஒரு ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் அந்த கியர் சேஞ்ச் பண்ணுறக்குரிய இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டில் உங்களுக்கு இருக்கும், ஓகே? அப்போ அது என்ன வார்ன் பண்ணும்? நீங்கள் வந்து செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஹையர் ஸ்பீடில் போகிறீங்கன்னா அது உடனே தேர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து தப்பான கியரில் போகிறீங்க, நீங்கள் தேர்ட் கியருக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தேர்டை ஸ்கிப் பண்ணுவோம், ரைட்? தேர்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல வந்து கார் வந்து எதை வச்சு அந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா, உங்கள் காரோட ஸ்பீடு, இன்ஜினோட ஆர்பிஎம் ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த வார்னிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும், ஓகே? அப்போது நீங்கள் செகண்ட் கியரில் ஒரு 40ல் போகிறீங்க இல்லை ஒரு 50ல் போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் ஃபோர்த் கியருக்கு போகலாம். ஏன்னா ஃபோர்த் கியரோட ஸ்பீடே வந்து உங்களுக்கு 40 to 50 தான், ரைட்? அப்போது எதுக்காக நான் செகண்ட் கியரில் 40 to 50 நான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் டார்க்கை வந்து அதிகமாக நீங்கள் புஷ் பண்ணி நல்லா ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சில இடத்த கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் கியரில் அதிகமான ஸ்பீடில் போவீங்க. அப்படி போகும்போது நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்த்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், ஓகே? இது வந்து அப் ஷிஃப்ட். இதே மாதிரி டவுன் ஷிஃப்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ 5th கியரில் நான் போயிட்டுருக்கேன், டக்குன்னு நீங்கள் தேர்ட் கியருக்கு தாராளமாக வரலாம், ஓகே? அப்போ எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க, 5th கியரில் போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து ஒரு சடனாக உங்களுக்கு ஒரு டார்க் தேவைப்படுது. அப்படின்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும்? அந்த வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ண முடியும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டக்குன்னு 5th இருந்து டேரெக்டாக நீங்கள் தேர்டுக்கு வந்து நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் இன்க்ரீஸ் த கியர்,
ஓகே, அப்போது இந்த மாதிரி டவுன் ஷிஃப்ட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கியரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால உங்களோட இன்ஜினுக்கோ காருக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஆனால் இதை நீங்கள் தப்பாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கூட ட்ராவல் ஆகிறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு ஸ்மூத்தரான ஒரு ரைடு வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஜர்க்கு வந்து இப்படியே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கியர் மாற்றும் போது. ஓகே, நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நான் செகண்டில் இருந்து நான் வந்து டேரெக்டாக 4th போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ செகண்ட்லேருந்து நான் 30ல் போயிட்டு டக்குன்னு 4th போகிறேன் அப்படின்னா 4th தேவையான ஆர்பிஎம் வந்து அது கிடையாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜின் வந்து டக்குன்னு இப்படி ஸ்லோ ஆகும். அந்த இடத்துல ஒரு ஜர்க்கு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரியே நீங்கள் ஹையரில் 5th போயிட்டு இருக்கீங்க, ஒரு 80ல் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து டக்குன்னு 30க்கு வந்தீங்க அப்படின்னா 30க்குரிய ஆர்பிஎம் வந்து ஸ்பீடு வந்து 80 கிடையாது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், காரோட ஸ்பீடு வந்து சடனாக டவுன் ஆகும். அப்படி டவுன் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு ஜர்க்கு வந்து உங்களுக்கு மறுபடியும் கிரியேட் ஆகும். ஓகே, அப்போது ஒரு ஸ்மூத்தரான ஒரு டிரான்சிஷன் வேணும் அப்படின்னா இந்த கியர் ஸ்கிப்பை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆர்பிஎம் மேட்ச் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தரான ரைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதை லைவாக ஒரு டெமோவோட இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம். இதில் இந்த கியர் ஸ்கிப்பை பற்றி ஒரு 2-3 ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஷிஃப்ட்டில் வந்து கியர் ஸ்கிப் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்னோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து 5th கியரில் இப்போ வெஹிக்கிள் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து சடனாக ஒரு ஓவர்டேக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சினரி இங்கே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்லோவாக தான் ஃப்ரண்ட்டில் வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு சடனாக ஒரு பிக்கப் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பீடு வந்து ஒரு 60க்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து பின்னாடி ஒரு கார் வருது, அந்த காரை நம்ம விட்டுறலாம். ஸோ தட் நம்ம ஸ்பீடு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 45ல் இப்போ நான் போகிறேன். 45 to 50ல் இப்போ எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா கார் வந்து 5th கியரில் இருக்குது. இப்போ சடனாக எனக்கு ஒரு பிக்கப் தேவைப்படுது அப்படின்னா நான் ஆக்சிலேட்டர் நான் எவ்வளோ கொடுத்தாலும் வண்டி என்ன ஆகாது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு நல்ல டார்க்கோட மூவ் ஆகாது, ரைட்? அப்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு 5th இருந்து வண்டியை 3க்கு மாற்றி நம்ம ஃப்ரண்ட்டில் இழுத்து முன்னாடி போக முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் ஓவர்டேக் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்பீடு வந்து 50ல் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 5th இருக்கோம். இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறேன், 5th இருந்து 3க்கு வந்து ஒரு அழுத்து கொடுத்தோம் அப்படின்னா கார் வந்து நல்ல ஒரு டார்க்கில் முன்னாடி போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 4th கியர், தென் அதுக்கப்புறம் நீங்கள் 5th கியர் போய்க்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நான் ஒரு ரீமேட்ச் பண்ணேன். அதை நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் மறுபடியும் அதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 5th கியரில் போகிறேன். என்ன பண்ண போகிறேன், 3rd கியருக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். கிளச்சை விடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறேன்னா சடனாக ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெவ் மேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ஹாஃப் கிளச்சில் நீங்கள் அடிஷ்னலாக ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு ரெவல்யூஷன் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்போது இந்த மாதிரி டவுன் ஷிஃப்ட் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு பிக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஏறி போக முடியும். இப்போ மறுபடியும் பாருங்கள், 5th போயிட்டுருக்கேன், டக்குன்னு 3க்கு மாறுறேன், நல்ல ஒரு புஷ் கொடுக்குறேன், கார் வந்து நல்ல ஒரு பிக்கப்போட முன்னாடி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 4th கியரு, அதுக்கப்புறம் 5th கியருக்கு நீங்கள் மாறிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டவுன் ஷிஃப்ட்டில் நீங்கள் கியரை ஸ்கிப் பண்ணுறது. இப்போ நம்ம அப் ஷிஃப்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 4th கியரில் 3rd கியரில் இப்போ இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காரை வந்து 2nd கியருக்கு நான் கொண்டு வந்துட்டு இப்போ என்னோடய ஸ்பீடு வந்து 20ல் இருக்குது. இப்போ எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நல்லா ரைஸ் பண்ணி நான் முன்னாடி போக வேண்டியிருக்கு. இப்போ நான் 2nd கியரில் தான் இருக்கேன். 2nd கியரில் நல்லா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 60ல் நான் போயிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு 2nd இருந்து நான் 4th வரேன். ஓகே, இப்போ இந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம், 2nd ஒரு 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக. ஓகே, ஆர்பிஎம் வந்து நீங்கள் பார்க்க முடியும், நல்ல ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 2nd இருந்து 4th உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து அப் ஷிஃப்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கியரை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கியர் ஸ்கிப்புங்கிறது நமக்கு எப்போ தேவைப்படுது அப்படின்னா சடனாக ஒரு ட்ராப்போ இல்லை சடனாக வந்து ஒரு பிக்கப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல இந்த கியர் ஸ்கிப்பு வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது டவுன் ஷிஃப்ட் வந்து நீங்கள் கியரை வந்து ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராஸ்டிக்காக ஒரு
டவுன் கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் ஆக்சிலேட்டரை புஷ் பண்ணும்போது நல்ல ஒரு டார்க் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அந்த டைமில் டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அப் ஷிஃப்ட் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல டார்க் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ நல்லா நீங்கள் டார்க்கை கிரியேட் பண்ணுறதுக்காக லோயர் கியரில் நல்லா ரைஸ் பண்ணிட்டீங்க. ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு கியரை ஸ்கிப் பண்ணி அந்த ரிவல்யூஷனை மேட்ச் பண்ணி ஹையர் கியருக்கு உங்களால் போக முடியும். ஓகே, அப்போது எந்த இடத்துல உங்களுக்கு சடன் ட்ராப்போ இல்லை சடன் பிக்கப்போ தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து கியர் ஸ்கிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இந்த கியர் நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு கிளச்சு வந்து அதோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். எதனால் அப்படின்னா இப்போ நம்ம செகண்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு வரோம் இல்லையா, அப்படி வரும்போது என்ன பண்ணுறோம், செகண்டு தென் ஒரு தேர்டுக்கு மறுபடியும் போனோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் வந்து மறுபடியும் ஒன்று தேர்டுக்கு நடக்குது. அதே மாதிரியே ஃபோர்த்து கியருக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்கேஜ் பண்ணி டிஸ்என்கேஜ் பண்ணுறோம். இதனால அதிகமான தடவை அந்த ஃப்ளைவீலில் போயிட்டு உங்களோட கிளச்சு வந்து என்கேஜ் ஆகி டிஸ்என்கேஜ் ஆகுது. இதை நீங்கள் கியரை ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கிளச்சோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அதுக்காக இது எல்லா சூழ்நிலையிலையும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான ஒரு இடத்துல எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கியர் ஸ்கிப் பண்ணி எப்படி நம்ம வந்து கியரை மாற்றணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு டெமோவோட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவல் வேரியண்ட்டில் தான் நீங்கள் இதை ட்ரை பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் மேனுவல் மோடில் போட்டால் கூட நீங்கள் ஒரு கியராக தான் நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதோ இல்லை அப் ஷிஃப்ட் பண்ணுறதோ பண்ண முடியும். ஓகே, அதை அலோவ் பண்ணாது. பட் மேனுவலில் உங்களால் ஈஸியாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பெப்பியாக இந்த ஆப்ஷனை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.